அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நௌஷாத் ரோஷன். ரோஷன் குக் வித் குக் அண்ட் ரோஷன் கேட்ரஸ் இந்த யூடியூப் 2 சேனல்லையும் நான் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தால்ச்சா பற்றி தான், தால்ச்சாவோட ரெசிபியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். கல்யாணத்துல எல்லாம் நம்ம ஜீரசம்பா பிரியாணிக்கு தால்ச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நாட் ஓன்லி ஜீரசம்பா பிரியாணி, கீ ரைஸில், புலாவில், அதே மாதிரி பிரியாணியில், இந்த மூணுக்குமே வந்து தி பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து தால்ச்சா வந்து ஒவ்வொரு ஊரில் எப்படி பிரியாணி மாறுபடுதோ அதே மாதிரி தால்ச்சாவும் மாறுபடுது. இன்ஷால்லா நம்ம சேலத்தில் முறைப்படியோ இல்லை வாணியம்பாடி முறைப்படியோ, ஆம்பூர் முறைப்படியோ, சென்னை முறைப்படியோ, பெங்களூர் முறைப்படியோ இல்லை, நம்மளுதுன்னு ஓன் ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஓன் ஸ்டைலில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 100 பேருக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் தால்ச்சா செய்யணும்னா, ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாக்கா அது எந்த முறையில் செய்யலாம் அப்படிங்கிறது நான் இப்போது ஷார்ட்டாக உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு முறையில் இன்ஷால்லா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு 50 பேருக்குனாக்கா ரெசிபி இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷனில் பண்ணிங்கனாக்கா டீட்டெயில்ஸ் இருக்கும் ரெசிபி. நீங்கள் ஒரு 50 பேருக்கு பண்ணிங்கனாக்கா நான் என்ன அளவு சொல்கிறேன்னா அதில் அப்படியே பாதி அளவு, இல்லை அதே மாதிரி ஒரு 25 பேருக்கு தான் செய்கிறீங்கனாக்கா கால் அளவில் நீங்கள் அந்த ரெசிபியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு சின்ன ஃபங்க்ஷனுங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னாக்கா நம்ம ரோஷன் பிரியாணி ஃபேக்ட்ரியில் தான் இருக்கிறோம். நம்ம சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே சில வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இங்கேருந்து தான் ஒரு 10 கிலோ, 20 கிலோ, 5 கிலோ அப்படின்னாக்கா பர்த்டே இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரெடி ஆகி போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு 2 சின்ன ஃபங்க்ஷன்ஸ்களுக்கு நம்ம இங்கேருந்து பிரியாணி தால்ச்சாலாம் ரெடி ஆகி போகுது. அதில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து தால்ச்சா போகுது 100 பேருக்கு. ஸோ அந்த ரெசிபியை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தால்ச்சா பற்றி சொல்லணுன்னாக்கா 100 பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ கடலப்பருப்பு வந்து ஒரு 3/4 கிலோ, துவரம்பருப்பு வந்து ஒரு 1/2 கிலோ. இது ரெண்டுமே வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு அது நம்ம இதில் வந்து வேக வச்சுருக்கிறோம். ஏன்னா இது விறகடுப்புலங்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும், 4 மணி நேரம் விறகடுப்பில் பண்ணணுன்னாக்கா. இது நீங்கள் வந்து குக்கரில் வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி விட்டு இது ஒரு 5 சீட்டி 6 சீட்டி விட்டால் போதும். இது உங்களுக்கு பருப்பு வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரொம்பவும் வேக விட மாட்டோம். நான் வந்து சும்மா பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆல்மோஸ்ட்டு இது வெந்துருச்சு தான், தொட்டால் சாஃப்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் நான் பண்ணுற தால்ச்சாவில் அந்த முறை இருக்கும். இது ஆல்மோஸ்ட் இப்போ ரெடியாக இருக்குது. தாளிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு 350 ml கடலெண்ணெய் நம்ம இதில் போட்டு ரெடியாக வச்சுருக்குறோம். 350 ml கடலெண்ணெய். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னாக்கா, கத்திரிக்காய் பார்த்தா ஒரு 1.5 கிலோ கத்திரிக்காய் வந்து ஒரு 1.5 கிலோ கத்திரிக்காய். அதே மாதிரி சுரக்காய் வந்து ஒரு சுரக்காவை நம்ம வந்து வெட்டி ரெடியாக வச்சுருக்கோம், வாஷ் பண்ணி. மிளகாத்தூள், மல்லித்தூள், கல்லுப்பு எல்லாம் ஒரு 50 கிராம், 3மே ஈச். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்குறோம். தக்காளி அதே மாதிரி ஒரு 4 தக்காளியை வெட்டி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு 50 கிராம், ஒரு 4 பச்சை மிளகா. அதே மாதிரி இதில் லவங்கம் ஒரு 7, ஏலக்காய் ஒரு 5, பட்டை சின்னதாக ஒரு 3 பீசஸ். அதே மாதிரி ஒரு 50 கிராமு புளியை நம்ம ஊற வச்சுருக்குறோம். கொத்தமல்லி, புதினா. இது இவங்க மாங்காய் வெட்டிட்டு இருக்கிறாங்க, அதை கடைசீட்டில் போடுவாங்க. மாங்காய் வந்து ஒரு 3/4 கிலோ மாங்காய் அது நம்ம வெட்டிட்டு இருக்காங்க, கடைசீட்டில் அதில் போடுவோம். இது கூட நம்ம என்ன போடுவோம்னாக்கா, கடலப்பருப்பு 3/4 கிலோ, துவரம்பருப்பு 1/2 கிலோ, அது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டி, தக்காளி ஒரு 4 வெட்டி, அது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டு இதில் வேக விட்டுருக்குறோம். இப்போ நம்ம தால்ச்சா தாளிச்சிடலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பருப்பு வெந்துருச்சுனாக்கா ஒரு 20-25 மினிட்ஸ் தான் இன்ஷால்லா தால்ச்சா ரெடியாக இருக்கும். அப்துல், தால்ச்சா எடுத்துப்பா. பிஸ்மில்லா. ஒன்ஸ் கடலெண்ணெய் சூடான உடனே நம்ம லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதில் போட்டுடலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய். அதே மாதிரி 3 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்குறோம். அந்த 3 பெரிய வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி அந்தளவுக்கு சிவப்பாக விடக்கூடாது, சும்மா லைட்டாக செவந்தால் போதும். ஆனியன் சாஃப்ட் ஆகிடணும், லைட்டாக செவந்துடணும். ஒன்ஸ் இது செவந்த உடனே இதுக்குண்டான மசாலா, காய்கறிகள் எல்லாம் போட்டு பருப்பு ஆல்மோஸ்ட் ரெடி. பருப்பு இறக்கிடுப்பா. ஒன்ஸ் இதில் மசாலா ரெடியான உடனே, தாளித்த உடனே
காய்கறி எல்லாம் போட்டுட்டு தால் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா அது மீதி இன்னொரு 5% அதில் 10% தான் தால் இன்னும் வேக வேண்டியது இருக்குது. அது காய்கறியோட வெந்துடும் இன்ஷால்லா. நார்மலாக பார்க்க போனால் தால்ச்சாவை பற்றி சொல்லணுன்னாக்கா நம்ம ஆம்பூர் வாணியம்பாடி சைடெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா கொஞ்சம் கட்டியாக வைப்பாங்க. அங்கே தேங்காயும் துருவி தேங்காயெல்லாம் அதில் போடுவாங்க. அங்கே எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆம்பூர் வாணியம்பாடியில் காய்கறியை நல்லா மெல்ட் பண்ணிவிடுவாங்க, மேஷ் பண்ணிடுவாங்க. காய்கறியே கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு வேளை வேகாமல் இருந்தாலும் எதுலையாவது ஒரு பாத்திரத்தில் அதை நசுக்கி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கட்டியான கண்டிஷனில் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதே தஞ்சாவூர் இந்த சைடெல்லாம் போனீங்கன்னாக்கா அவங்க வாழைக்காவும் அதில் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் விதமான ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம என்னுடைய சாய்ஸ் எப்போவுமே ஒரு தனியாக இருக்கும். எல்லா இந்த ஸ்டைல் தான் பர்டிகுலர் அப்படின்ட்டு இல்லை, நம்மளுடைய தனித்துவம் அதில் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நான் அனலைஸ் பண்ணி ஒன்று பண்ணுறது. இந்த ஊரோட தால்ச்சா, இந்த ஊரோட தால்ச்சா, எது இருந்தாலும் சரி, பிரியாணி இருந்தாலும் சரி, அந்தந்த ஊருடைய ஒரு பியூட்டி இருக்கும். அந்த பியூட்டி எடுத்துக்குவோம், அதெல்லாம் சேர்த்து என்னதுன்னு ஒரு ஓன் ஸ்டைலில் நம்ம இது ரெடி பண்ணுவோம். இன்ஷால்லா இந்த முறை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 100 பேர்னு நம்ம ஒரு ரெடி பண்ணுவோம், ஆனால் 125 130 பேருக்கு இது தாராளமாக போதுமான அளவுக்கு இந்த தால்ச்சா இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா இப்போது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வெங்காயம் செவந்துருச்சு. இதில் பாருங்கள் லைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம மசாலா இதில் போட வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு கொடுப்பா. இஞ்சி பூண்டு 50 கிராம் சொல்லியிருந்தேன். அது கூட பச்சை மிளகா ஒரு 4 மிக்ஸ். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ், 1 நிமிஷம் விட்டாலே போதும். அதில் இஞ்சி பூண்டோட காரம் குறையணும், அந்த ஸ்மெல் கொஞ்சம் குறையணும். ஒன்ஸ் அது குறைஞ்ச உடனே நம்ம மற்ற மசாலாங்கள்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் இன்ஷால்லா. லைட்டாக கிளறிட்டே இருக்கணும், ஏன்னா இஞ்சி பூண்டு இல்லை அடி பிடிக்கும். சும்மா லைட்டாக கிளறணும். நாம் விறகடுப்பில் பண்ணுறோம், விறகடுப்பில் தான் பண்ணால் நாம் கேட்ரிங்னாலே நம்ம பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பண்ணி பழகும். எப்போனாலும் 3 கிலோ பிரியாணினாலும் சரி விறகடுப்பில் தான். அதனால் நம்ம விறகடுப்பில் பண்ணுறோம். பட் இந்த குவான்டிட்டி எல்லாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே கேஸ் அடுப்பில் நீங்கள் செய்யலாம். நார்மலாக நீங்கள் வீட்டில் இதுக்குன்னு பெரிய கேஸ் அடுப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் நார்மலாக நீங்கள் சமைக்கிறதுக்கு வச்சுருக்கிற அந்த அடுப்புலேயே நீங்கள் இந்த குவான்டிட்டியெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். அப்துல் தக்காளி போட்டு, தக்காளி 3 வெட்டி வச்சுருந்தோம். அதே மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கல்லுப்பு, இது ஈச் 50 கிராம். இப்போது பிடிக்கும் நல்லா அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக கிண்டி விட்டுட்டுருக்கணும். கிண்டி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோமா, சும்மா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி, இது எதுக்குன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அது அவர் थोड़ा பஸ் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 லிட்டர் தண்ணி போட்டால் இப்போது அவ்வளோதான், சைலண்ட் ஆகிடும். இப்போ அடியில் பிடிக்காது. கொத்தமல்லி புதினா கொடுப்போம். சும்மா ஒரு கொத்தமல்லி ஒரு 3/4 கை வர மாதிரி, நான் 5 விரலுக்கு அடங்கின மாதிரி கொத்தமல்லி. அதே மாதிரி புதினாவும் 5 விரலுக்கு அடங்கின மாதிரி. ஒரு 2 நிமிஷம் ஏன்னாக்கா நம்ம இந்த தக்காளி லைட்டாக சாஃப்ட் ஆகிடுங்க. ஒன்ஸ் லைட்டாக சாஃப்டான உடனே நம்ம இதில் கத்திரிக்காய், சுரக்காய் போட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டிருப்போம். நம்ம 1.5 கிலோ கத்திரிக்காய், சுரக்காய் ஒரு முழு சுரக்காய், பெரிய சுரக்காய் இருந்தால் ஒரு சுரக்காய்,
நாம் இந்த வாழைக்காய் இல்லை தேங்காய் துருவி போடுறது அந்த முறை நம்ம இதில் பயன்படுத்தலை. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். அதில் இருக்கிற மசாலா எல்லாம் எல்லா காய்கறிக்கும் ஒட்டின மாதிரி. விறகடுப்புங்கிறனால டக்குன்னு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வச்சுருந்த கடலப்பருப்பு துவரம்பருப்பு இதில் அப்படியே மாற்றி விட்டுறலாம். கடலப்பருப்பு துவரம்பருப்பு போடுப்பான் அப்துல். இது அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம இந்த நேரத்தில் நம்ம இந்த திக்னஸை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணலாமா இல்லை இதில் இருக்கிற தண்ணியை போதுமாங்கிறது முடிவு பண்ணணும். ஆனால் நிமிஷம் டு அரை மணி நேரம் அவன் காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு. அதனால் தாராளமாக இன்னும் இதில் ஒரு 1 லிட்டர் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கொடுப்பான் 1 லிட்டர் தண்ணி இதில் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா ரசம் மாதிரி இருக்குது. இது வந்து அரை மணி நேரத்தில் ஒரு 20 மினிட்ஸில் லைட்டாக திக்காகிடும். அந்த திக்னஸ் நமக்கு போதுமா அப்படிங்கிறது நம்ம அந்த நேரத்தில் பார்க்கணும். இப்போ இதில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டோம். போட வேண்டியது 2 விஷயங்கள் தான். புளி போடணும், அதே நேரத்தில் மாங்காய் போடணும். இது இன்ஷல்லா வெந்ததுக்கப்புறம் போடுவோம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணலாம், இன்ஷல்லா காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அது போதுமான அளவுக்கு இருக்குன்னாக்கா அப்படியே விட்டுடலாம். இல்லாட்டி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்ஷல்லா ஒரு 20 மினிட்ஸ் இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நடுவில் ஒரு 2 வாட்டி நம்ம இதில் மிக்ஸ் கிளறி விட்டுறணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா பருப்பு இருக்குல்ல, அது ரொம்ப நேரம் நம்ம கிண்டாமல் இருந்தோம்னாக்கா அடி பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பின்னி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்ஷல்லா ரெடியாக இருக்கும். கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நம்ம இதில் நடுவில் 3 வாட்டி 4 வாட்டி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருக்குறோம். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுன்ட்டு. இன்ஷால்லா ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெடியாக இருக்குங்கிறதுக்காக கத்திரிக்காய் நம்ம எடுத்து பார்க்க தேவையில்லை, சுரக்காய் பார்த்தா தெரிஞ்சிடும். தண்ணி கண்டாப்பா, சுரக்காய் எடுத்துட்டா சுரக்காலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ப்ரெஸ்ஸு அவ்வளோதான். 2 துண்டாகுதுனாக்கா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், அவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ இதில் மாங்காய் புளி 2மே போட்டுடலாம். புளி கொண்டாப்பா. மாங்காய் முதல்ல இதில் போட்டுடலாம். மாங்காய் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3/4 கிலோ மாங்காய் போட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் ஊற வச்ச புளி ஒரு நம்ம 75 கிராம் ஊற வச்சுருந்தோம். அது புளி பாதி போட்டுடலாம். நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் போதும்னாக்கா விட்டுடலாம், இல்லை தேவைன்னாக்கா இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் மாங்காவோட புளியும் இருக்குது, புளிப்பும் இருக்குது. அதனால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும். நம்ம போட்ட புளியோட தண்ணி மாங்காய் ஒன்ஸ் இதில் மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்ஷல்லா இறக்கி வச்சு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தெளித்து விட்டால் போதும். மாஷல்லா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. சொல்ல மறந்துட்டேன், பருப்பு வேக விடும்போது நம்ம மட்டனோட எலும்பு நல்லி இந்த மாதிரி ஏதாவது அது வேக விடும்போதே நம்ம குக்கரில் இல்லை நம்ம இந்த மாதிரி விறகடுப்பில் செஞ்சாலும் சரி, அது கூட ஒரு 4-5 நல்லி எலும்பு அதில் போட்டோம்னாக்கா அதோட அரோமாவும் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஷல்லா இது இறக்குனதுக்கப்புறம் நம்ம வெறும் இது மட்டும்தான் பண்ணுறோம், இப்போ கீ ரைஸ் கூட புலாவ் கூடனாக்கா ஒரு 50 ml நெய் மேலே போட்டுக்கணும். இல்லை பிரியாணி கூட பண்ணுறோன்னாக்கா பிரியாணி செய்யும்போது நம்ம அந்த மசாலா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே எண்ணெய் நிற்கும் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் ஒரு 50 ml 75 ml இது மேலே போடும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் டாப்பாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி மேலே தெளிச்சு விடு.
நம்ம தால்ச்சா ரெடி. இங்கே பாருங்கள், அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதே பதத்தில் இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல். இது வந்து இன்னொரு 10 நிமிஷம் ஆச்சுனாக்கா கொஞ்சம் இன்னும் டைட் ஆகும். இதில் காய்கறி பார்த்திங்களா, சேலத்து ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி காய்கறி இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு. இன்ஷால்லா இந்த முறைப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என் பேர் நௌஷாத் ரோஷன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம ரோஷன் கேட்ரஸ் அண்ட் ரோஷன் குக் வித் குக் சேனலில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த தால்ச்சா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கனாக்கா லைஃப் லாங் என் பேர் ஞாபகம் வைப்பீங்க. இன்ஷால்லா ரொம்ப சீக்கிரம் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.